பசங்களெல்லாம் கூட்டிட்டு போலாம் தான் பார்த்தோம், கார்ல இடம் கிடையாது. அதனால இப்போ வந்து நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். நான் வந்து சைவ பிரியன், ஆனா மொத்தம் மட்டும் கொடுத்துப்பாரு. எல்லாம் விட்டுட்டு அவங்க பிளான் பண்ணி கார் எடுத்துட்டு அவங்க கேரளா போயிட்டாங்க. எங்களெல்லாம் கூட்டு போனா ஆகாதா என்னன்னு தெரியல எங்களுக்கு. கம்மியா வச்சதால கூலிகள்லாம் வருதா? அதிகமா இருக்கு. யாரு இங்க துரோகம் பண்ணிட்டீங்க. ஆமா, துரோகம் பண்ணிட்டீங்க. நான் வந்துட்டு பாரு. பாருங்க, அருமையான வீடியோ பார்த்துருக்கீங்க. வெல்கம் டு கோலார் நண்பர்கள். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃப்ல தான் இருக்கோம். உள்ள வந்து கலர் கலரா நிறைய இருக்கு. உள்ள போய் பார்ப்போம். காலையில ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இப்போ 2000 ரூபாய் கொடுத்து கண்ணாடி வாங்கினாரு, அதை கூட உடஞ்சிருச்சு. கண்ணாடி வேற உடஞ்சிருச்சு. அதனால அவனுக்கு மூஞ்சியே இல்லை. சரி, அதை ரெடி பண்ணிடுவோம். லென்ஸ் கார்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து உள்ள போய் பார்க்க போறோம். காலையிலேயே நிறைய கூட்டமா இருக்குங்க. குளிக்கலாம் போடா. குளிக்காமே வந்துருக்கோம். வீட்டுல மட்டும் 10 டைம் சாமி கும்பிடுவோம், இங்க வந்து குளிக்க மாட்டேங்கிறேன். ஏய் சபாஸ் மணலி கீழே மண்ணை தொடணும். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. சரிண்ணா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தா வந்து வர்க்கலா கிளிஃப் போனோம். அது வந்து ரொம்பவே வெயில், இங்க மட்டும் மழை பெய்யுது. நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் வில்லேஜ், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். சரிங்களா, இங்கே போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ கவர் பண்ண ட்ரை பண்றோம். வாங்க போகலாம். இப்போ வந்து நாம வந்து இந்த போட்ல போவோம். எனக்கு நீச்சல் தெரியுமா? எதுக்கு நீச்சல் அடிக்குது? கடல்லையே நீச்சல் அடிக்கும். ஜாக்கெட் போடுறா. ஜாக்கெட் போட தெரியும், ஸ்விம்மிங் தெரியும். அதனால வந்து இந்த ஜாக்கெட் வந்து போட்டாலும் சரி போடலைனாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து அந்த பெல்ட் எடுத்தேன். தெரியுமாடா? கொஞ்சம் ஃபாஸ்டா. என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். 12:30 bro. Yeah. Hey bro, பாத்து.
தமிழ் தான் ப்ரோ. தமிழ் தான் ப்ரோ. ஆமா வாங்க கோயம்புத்தூர் ப்ரோ. போடுங்க. கால் வரும்போது டிவைடர் வந்தா ஆரன் அடிக்கிறான், பூனை போனா ஆரன் அடிக்கிறான், நாய் போனா ஆரன் அடிக்கிறான். ஆனா லாரி வந்து ஆரன் அடிக்கிறான். லாரி அடிக்க பாக்குறேன்டா. இதை விட இன்னொரு போகும்போது ஒரு காக்கா பறந்து போச்சு, அதுக்கு கூட ஆரன் அடிக்கிறாங்க. வானத்துல பெல் அடிக்கிறான், புறா வழி கொடுத்து பாருங்க. ஒண்ணு போறக்க வழி இல்ல, வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க. கிளம்பல போட்டுக்கிறாங்க. இங்க வந்து நம்ம பையன் புடி பாருங்க, தூண்டில் போடுற புத்தியிலேயே மீன் பிடிக்கலாமான்னு கேக்குறேன். ஒரு இளநீ இருக்கான்னு காமிக்க பார்க்கலாம். உப்பே கிடைக்காது. இதெல்லாம் வந்து ஆண்மரம். இதுல வந்து காய், அந்த இளநீ அதெல்லாம் வந்து காய்க்காது. பெண்மரம் அங்க இருக்கு. பெண்மரம் வந்து அங்க இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வளராம இருடா ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா. வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்மரம், அதனால வந்து இதுல காய் காய்க்காது. பாத்தீங்கன்னா பெண்மரம் காய் பிடிச்சிருக்குது. பக்கத்துல வீட்டுக்காரன் களத்தோட ஒரு காய் இருந்தா இல்லன்னா ஆண்மரம் எதுவுமே இல்லாம இந்த மரம் அது வந்து எதுவுமே இவன் மாதிரி ஆளுங்க. இவன் மாதிரி வந்து பெரிய இவன் இல்ல சூர்யா மாதிரி முந்தின வீடியோ எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி 1.5 தாவர ரேட்ல வந்து இது 1.5. இவெல்லாம் ஏன் ஜாக்கெட் கழட்டாம இருக்கானு நீச்சல் தெரியாது, அதனால கழட்டாம இருக்கிறேன். அதெல்லாம் வந்து எனக்குலாம் நீச்சல் தெரியும். அந்த காலத்திலேயே வந்து அப்படி நீச்சல் அடிப்பேன், இந்த காலத்துல எப்படி அடிப்பேன்னு நினைச்சு பாருங்க. இருந்தாலும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதுக்காக வந்து நான் போட்டுக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த போட்டிங் ரைடும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாங்க, அதை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அங்க பாருங்க, அங்க போய் மாட்டிட்டாங்க. போய் மாட்டிட்டாங்க 2 பேர். ஜாக்கெட் எப்பவும் கரெக்டா ஆகிடும். ஜாக்கெட் பதிச்சு வரும், போலீஸ் வருமா? போலீஸ் வரும். ஜாக்கெட்டை கரெக்டா போடும். மாத்திரம் ஊரடுது ஜாக்கெட்டை வந்து இந்த கால் 2 கால்ல விட்டு அடியில போட்டுக்கும். சரியா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். போயிட்டு நல்லா இருக்குன்னு பாருங்க. ஆக்சிடென்ட் ஜோன் டீம் மீட் அடிக்கும் இருக்கும். அடிக்குது செமையா இருக்குடா பிளேஸ். கேரளா காக்கா இதுதான். வந்து ஃபாரின் போயிட்டு வந்துச்சுன்னா என்ஆர்ஐ காக்கா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஹாய் சொல்லுங்க எல்லாம், ஃபாரினக்காக ஹாய் சொல்லுங்க. ஃபாரினக்காக ஹாய் சொல்லுங்க. என்னடா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, அதனால வந்து கொஞ்சம் மிஸ் இதெல்லாம் வந்து நீர்நாயெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா நான் இது வரைக்கும் பாக்கல. ஜஸ்ட் மிஸ் கையை கடிக்க வந்துச்சு. இப்ப வந்து நானு கால் வந்து இப்படி தண்ணியில வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். நீர்நாய் கரெக்டா வந்து வர்ற நேரத்துல கால் எடுத்துட்டேன். இங்க ஃபிஷிங் எல்லாம் பண்ணுவாங்களா? ஃபிஷிங் பண்ணுவாங்களா? மீன் பிடிக்கிறது உண்டோ? மீன் பிடிப்பாங்களா? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அப்புறம் அவங்க கேங்கா வைப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கேங்குக்குள்ள போய் அதை கலச்சுட போறோம். ஏன்னா வந்து யாருமே வந்து நல்லா சந்தோஷமா இருந்தா நமக்கு பிடிக்காது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. போய் கலச்சுட போறோம். ஆனா அவன் மட்டும் 12 மணி வரைக்கும் போன் பேசுவான். இது வந்து பொய். என்ன பண்ண காரோட்டும் போது யாருக்கா சளி வந்தா இப்படி ஒண்ணு இது பண்ணணும், இல்ல துணி வச்சு துடைக்கணும். இவன் எப்படி தெரியுமா? இப்படி ஒரு கையில் ஸ்டேரிங். புஷ்பா படத்துல புஷ்பா இப்படி பாரு, இவர் வந்து அவரை பாக்குற வரைக்கும் பார்த்தேன் நானு. அப்புறம் சரி பாவம் ரொம்ப பையன் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டானா, தள்ளி உட்காரன்னு சொல்லி நான் ஓட்டிக்கிட்டேன். ஓட்டவே தெரியாது யாருக்கு. இப்ப போட்டு கொடுக்க சொல்லு. போட்டு நானே ஓட்டுவேன். எந்த போட்டு மட்டுமே ஓட்டுவேன், நீ எல்லாமே ஓட்டுவேன்.
கார்ல ஃபீலிங் பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு? இப்போ போட்டு கொடுத்தாங்கன்னு வைங்க, இது என்ன ஸ்பீடு? நான் போற ஸ்பீடுக்குலாம் யாரும் பக்கத்துலயே வர முடியாது. ட்ரெயின் கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. ஜாக் ஸ்பேரோல வந்து அவனை கொண்டு வந்து இந்த தீவுல இறக்கி விட்டுருவாங்க. அவன் வந்து அது இளநீர் போட்டு குடிச்சிட்டு அது அங்கதான் கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் இருந்தான். கப்பல் வந்து அவனை கூட்டிட்டு போச்சுன்னு ஒரு புராண கதை இருக்குது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? உண்மையாலுமே ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஃபுல்லாமே போட்ல தான். வேற லெவல் இருக்கு. அங்க போய் இடையில நிப்பாட்டுவாங்க, போட்டோ எடுத்துக்கலாம், குளிக்கிறதா குளிச்சுக்கலாம். நாங்க குளிக்கல, ஆனா உப்பு தண்ணி தான் வேற லெவல். அதனால நாங்க குளிக்கல. காலையிலே வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டோம். A few hours later. பாத்துக்காரு ஹரி உட்கார வைடா. இவளுக்கு என்னாச்சுடா? சரி, உனக்கு என்னாச்சுடா? உனக்கு என்னாச்சுடா? நண்பர்களே, இப்போ என்னன்னாச்சுன்னா எங்களை வந்து வர்க்கலால வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சர்ப்ரைஸ் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணோம். அங்கேருந்து வர்க்கலால இருந்து 3 போய் சைடு எல்லாம் ஒன்றா வந்துடலாம் சொல்லிட்டு அவங்க பைக்கில் வந்தாங்க, நாங்கள் காரில் வந்தோம். ஒன்றா வரலாம் சொல்லி வந்தோம். இப்போ என்னன்னாச்சுன்னா இறங்குறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம சூர்யாவும் ஸ்ரீவேலும் சரிக்கு வந்துட்டாங்க. சூர்யாக்கு என்னாச்சுன்னா ஷோல்டரில் கொஞ்சம் அடி, லைட்டாக அடி, பெரிய அடியில இல்லை, சின்னதாக அடி. அதை பார்த்து எனக்கு வருத்தமாக இருக்கு, சிரிப்பும் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையாலுமே சோகமா முடியுது இந்த விஷயம். புஷ்கராஜ் மாதிரி இப்ப இருக்கிறான்.